வணக்கம் நண்பர்களே, நான் உங்க காஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலியா ரிவ்யூ பண்ண வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சுண்டம்பட்டி பக்கத்துல ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம எம்ஆர்எஃப் ஷோரூம் இருக்கு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா TN24 கார் ஸ்டுடியோன்னு ஒருத்தவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கார் பாலிஷ், கார் வாட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்றாங்க. ஸோ அங்கேதான் வந்திருக்கோம். ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா ஷோரூமோட மேனேஜர் இருக்காரு. அவர்கிட்ட தான் மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் நேம் சசி. ஓகே, இங்க என்னென்ன பண்றீங்க? முதல்ல இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க ப்ரோ. எக்ஸாக்டா சொல்ல போனா நம்ம கிருஷ்ணகிரியில சென்னை பைபாஸ் ரோட்ல குப்பம் ரோடு கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா சுண்டம்பட்டின்ற லொகேஷன்ல எம்ஆர்எஃப்க்கு பேக் சைடு, எம்ஆர்எஃப் அலைன்மெண்ட்டுக்கு பேக் சைடுல சுண்டம்பட்டிங்கிறது வந்து சென்னை போகும்போது லெஃப்ட் சைடு இருக்கு. ஆமா, ஆனா உங்களுக்கு ரைட் சைடு இல்லையா? லைக் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா அந்த சேட்டு கோயில் சொல்லுவாங்க. அதாவது பத்மாவதி ஜெயின் டெம்பிள் போற வழியில ஒரு 50 மீட்டர் இறங்கினாலே நம்ம ஹைவேல இருந்து 50 மீட்டர் நம்ம கடை இருக்கு. அதாவது நீங்க கிருஷ்ணகிரில இருந்து சென்னை போகும்போது ரைட் சைடு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த சுண்டம்பட்டிக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்ம எம்ஆர்எஃப் ஷோரூம் ஒன்று இருக்கு. அது பின்னாடி தான் பாத்தீங்கன்னா அந்த பத்மாவதி கோவில் இருக்கு. அப்படியே ஷோரூம் பேக் சைடே பாத்தீங்கன்னா இவங்களோட கார் ஷோரூம் வச்சிருக்காங்க, சர்வீஸ் ஷோரூம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு இப்ப சொல்லுவாரு, கேட்கலாம். சொல்லுங்க ப்ரோ, உங்க ஃபெசிலிட்டி பத்தி எல்லாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்குது ரப்பிங் பாலிஷ். ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா செராமிக் அண்ட் கிராஃபைன் மெயினா பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 3 கார் வரைக்கும் 3 மாசம் ஓப்பன் பண்ணி 3 மாசம் ரன் பண்ணி. இதுக்கு அதுக்குள்ள என்ன டிஃபரெண்ட்? இப்போ அந்த கோட்டிங் அதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இது பண்ணா என்ன யூஸ், பண்ணலைன்னா என்ன யூஸ்? இப்போ இவர் நான் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் ஒரு பண்ணல அப்படின்னா அது மேல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரொடெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இந்த செராமிக் கோட்டிங் பண்ணலாம், செராமிக் கோட்டிங் பண்ணலாம் அப்படின்னா செராமிக் ஒரு கிராஃபைன் கோட்டிங் மேல பண்ணலாம், பெயிண்ட் மேல ஒரு லேயர் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ பெயிண்ட் மேல ஒரு லேயர் அப்ளை பண்ண மாதிரி ஒரு கண்ணாடி லேயர். ஸ்கிராச்சஸ் கொஞ்சம் மைனட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெடியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது க்ளோனஸ் சொல்லும் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ புது வண்டி மாதிரி அப்படியே இது பண்ணிக்கலாம். செராமிக்னா 1 to 3, ஸோ இதுலயே இருக்கு. நாங்க 1 to 2 இயர்ஸ் செராமிக் லைஃப் டைம் இருக்கும். கிராஃபைன்னா 3 to 5 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம். அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் டைம் வேலிடிட்டில உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு காரோட வேலிடிட்டி நல்லா இருக்கும். ஓகே, இது செராமிக் பண்ணா 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆமா, ஓகே. அதனால கோட்டிங் 3 to 5 இயர்ஸ். கிராஃபைன் கோட்டிங் மீன்ஸ் லைக் சேம் செராமிக்கோட தான், அதோட லைஃப் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 3 to 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கிராட்ச் விழுகாது. வண்டி பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே அந்த பளபள அப்படியே இருக்கும். லைக் ஏதோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர்ட் டிராப்ஸிங்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ ஜெல்லோ மேபி ஏதோ ஒரு மரத்துல நிக்க வைக்கிறோம் நம்ம ஏதோ அசிங்கமானாலோ ஏன்னா லைக் ஒரு வைப் பண்ணி தொடச்சாலே போயிடும். இந்த பெயிண்ட்ல போய் அந்த போய் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கோட்டிங் மூலியமா அதோட பெனிஃபிட் நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு வண்டி அப்படியே மெயின்டைன் பண்ணலாம், புது வண்டி பண்ணிக்கலாம் கண்டிப்பா. அது இல்லாம ரப்பிங் பாலிஷ் உங்களுக்கு கார் பெயிண்ட் கரெக்ஷன் பண்றாங்க, பழைய வண்டியா இருந்தாலும் புது வண்டியா இருந்தாலும் பழைய வண்டி மேக்ஸிமம் பழைய வண்டி பண்றாங்க அப்படின்னா பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரப்பிங் பண்ணிக்கலாம். ரப்பிங்னா லைக் ஒரு பிளாஸ்டிக் வேக்ஸ் அப்ளை பண்ணி தர மாதிரி. ஓகே. செராமிக் ரஃபைன்னா கண்ணாடி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ரப்பிங் மீன்ஸ் ஒரு பிளாஸ்டிக் மேல பண்ற மாதிரி இருக்கும், டெஃப்லான் சொல்லுவோம் நம்ம அது. ஓகே, அதுவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம இதுல. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் இல்லாமல் வந்துட்டுன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் கன் மூலிமா கார் எல்சிவி மீன்ஸ் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ பெரிய வண்டி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது லாரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணல, இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணுற கார்ல பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுக்கான இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, தாராளமாக பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கு. இன் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே இங்கே வர மாதிரி இருக்கு. நம்ம பிளான் அதுதான் எங்க பிளான். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஃபோக்கஸ் பண்றது கார்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்சிவி பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம சைட் பை சைடு இப்போ பஸ்ல உள்ள வரது இல்லை. பஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினி பஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மெயினா பண்றது பார்த்தீங்கன்னா எல்சிவி இப்போ ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. லைக் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் லைக் ஒரு வாட்டர் சர்வீஸ் இந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? லாரி பஸ் அதெல்லாம் சொல்றீங்களா அதுக்கெல்லாம்? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாடி வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா நாங்கள் பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் லோடு எடுத்துட்டு போவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு அடியில் மட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். அதை பக்காவாக கிளீன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம டிரைவர் கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் நம்ம கார் கேபின் அந்த எல்சிவி கேபின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் பாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இப்போ நம்ம இது பண்ணது கூட பார்த்துக்கோங்க. லைக் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வாஷ் தான். ஃபுல் வாஷ் மீன்ஸ் லைக் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக அண்டர் பாடி வாஷ், உள்ள வந்து இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வேக்கம், டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸரு, தென் ஃபர்தராக உள்ள வேக்கம் வச்சு சீட்டு நார்மலாக வைப் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா பாடி வாஷ், அண்டர் பாடி வாஷ், டயர் ஷைனரு, இந்த பிளாஸ்டிக் சர்ஃபேஸ்லாம் லைக் ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இதெல்லாமே ஃபுல் வாஷ்லேயே அடங்கிடும். இது இல்லாமல் அடிஷ்னலாக இன்ஜின் கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம எல்லாமே ஒரு க்ளீன் பண்ணிட்டு ஆஃப்டர் அது மேலே ஒரு கோட், அதாவது இன்ஜின் ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவோம். இன்ஜின் ட்ரெஸ்ஸர் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாமே அதில் க்ளீனாக வைப் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அதிலேயே இது எல்லாமே ஃபுல் வாஷ்லேயே அடங்கிடும். இது ஆஃப்டர் கம்ப்ளீட் த வாஷ் இது வந்து நிற்கிது. இப்போ
இந்த கார் வாஷ் பண்ணிட்டு ஆஃப்டர்ல வந்து நிக்குது இப்போ இங்க வந்து. ஓகே, இப்போ இந்த ஸ்டீம் இத பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். ஸ்டீம் வாஷ் பத்தி சொல்லுங்க. ஸ்டீம் வாஷ் மீன்ஸ் லைக் ஏசி வென்ட்ல உள்ள பாக்டீரியா எல்லாம் வந்து ஸ்டீம் வாஷ் பண்ணா அது நம்மளோட சர்வீஸ் இருக்கு நம்மது. லைக் அது பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு 20 லிட்டர் கிட்ட தண்ணி செலவாகும். பட் ஸ்டீம் வாஷ் மீன்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் இருந்தாலே போகும், எனாஃப் தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஜெர்ம்ஸ், பேட் ஸ்மெல் உள்ள இன்டீரியரில் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல் சீட்டு, ஏசி விண்ட்டு ப்ளஸ் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த மட்டு இந்த அதெல்லாம் வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாடி முதல்ல ஸ்டீம் வாஷ்லாம் பண்ணி தர ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கு. நம்ம அதுவும் அடிஷனலாக பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே லொகேஷன் வர முடியாது, எனக்கு வீட்லயே பண்ணி கொடுங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க? தாராளமாக பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஜஸ்ட் லைக் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவீங்களா இல்லை காரை எடுத்துட்டு வந்து பண்ணி காரை எடுத்து வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கால் பண்ணாங்கன்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும், அவங்களே வந்து உங்க காரை எடுத்து வந்து சர்வீஸ் பண்ணி ஃபுல்லா வாட்டர் சர்வீஸ் நீங்க என்ன கேட்குறீங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே பண்ணுறாங்க, A to Z பண்ணுறாங்க. உங்களுக்கு வாட்டர் சர்வீஸ், பாலிசிங், கோட்டிங் என்ன பண்றீங்க? இதெல்லாம் அடிஷனலாக ஏசி கேஸ் ரீஃபில்லிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டாப் அப் ஆர் ரீஃபில்லிங் ரெண்டுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏசி கேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அது போக அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளோர் மேட்டு, சன் ஃபிலிம், ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கவர் மெயினாக என்னென்ன உங்களுக்கு நீடட் இருக்குதோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். மேபி நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னா ஆர்டர் பேசிக்கா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து வாட்டர் சர்வீஸ் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினாக மூவிங் அக்சசரிஸ் நம்ம மேலே இருக்கு. உங்களுக்கு அதேமாரி நம்மகிட்ட எல்லா ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா ஆர்டர் பேசிக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு என்ன ஆர்டர் நீங்கள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் பண்ணிக்கலாம். இல்லை சன் ஃபிளேம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சன் ஃபிளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட், சீட் கவர் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்க அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் லைக் உங்கள் ஆர்டர் பேசிக்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம இது வரைக்குமே சீட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் கவர் டிசைன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சீட் கவர் டிசைன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி லெதர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே நாங்கள் இனிஷியலாக கேட்டுட்டு உங்களுக்கு டிசைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் ஃபர்தராக உங்களுக்கு 1 or 2 days சீட் கவர் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஃப்ளோர் மேட் பொறுத்த வரைக்கும் பண்ணி தரதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிவிசி தான், லைக் பிவிசி டைப் தான். ஃப்ளோர் மேட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. சேம் லைக் சீட் கவர் தான், அதே லெதரும் அதே தான் குவாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராடக்ட் ரேட் ஒர்த் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த மூலியமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தருமோ அந்த பெஸ்ட்டாக உங்களுக்கு ஆஃபர்லாம் பண்ணி தருவோம். கண்டிப்பாக ஷூராக பண்ணி தருவோம். சரி ப்ரோ. ஸோ கிருஷ்ணகிரி மக்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் கார் வந்து பலன்னு இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேர கிளம்பி இங்கே வந்துடலாம். TN24 கார் ஸ்டுடியோ. இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக பண்ணுறாங்க. எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பாலிசிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கார் பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா வேற லெவல் குவாலிட்டியில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பரில் நீங்கள் என்ன டவுட்னாலும் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய கிரிட்டிக்கலான ரூட்டே கிடையாதுங்க. சென்னை பைபாஸ்லேயே இருக்குது, சுண்டம்பட்டிங்கிற ஊர் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம MRF ஷோரூம் அப்படியே ஆப்போசிட்டில். நீங்கள் அதாவது சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைடு, கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை ரோட்டில் போனீங்கன்னா ரைட் சைடு இருக்குது. ரோட் ஓரத்துலேயே உங்களுக்கு இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலான ரூட்டே கிடையாது. அந்த பத்மாவதி சேட்டு கோயில் கேட்டிங்கனாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயில் போகிற வழியில தான் இருக்குது. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஓனர் ஒரு ஃபீட்பேக் சொல்லலாம்னு நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். அவங்க ப்ரோ ஓனர் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல சர்வீஸ் பண்ண இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ அவர் வந்து அடிக்கடி பண்றாரு, ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி பழைய வண்டியெல்லாம் வச்சிருந்தாரு. ஸோ அங்கேருந்து அப்ப இருந்து இங்கே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபீட்பேக் கேட்கலாம். சொல்லுங்க ப்ரோ, உங்க பேரு? என் பேர் சபரி. எங்க இருந்து வரீங்க? நாங்க பர்கூர்ல இருந்து வரோம். பர்கூர்ல இருந்து இங்கே சர்வீஸ் பண்ண வரீங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, புதுசாக நாங்கள் ஒரு கார் எடுத்திருந்தாரு எங்கள் ஃப்ரெண்டு ஒரு 3 months முன்னாடி. எடுத்து எங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே கொடுக்கலான்னு வந்தோம். பார்க்க எப்படி இருக்கு, புதுசு ஓப்பன் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு. பார்க்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த வண்டிக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் புதுசாக வண்டி புதுசாக எடுத்தோம். ஒரு 2 months ஆகுது கார் எடுத்து. ஸோ புது வண்டி எங்கேயும் வெளியே வேணாம், கொடுக்க வேணாம், லேட் டைம் கொடுக்கலாம், ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் இங்கே வந்தோம். ஸோ எங்கள் நல்லா இருக்கு. நம்ம பண்ணுற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் எல்லாருமே. எனக்கு சொன்னேன் நம்ம எமர்ஜென்சி உடனே பண்ணி கொடுங்கனாலும் அதெல்லாம் ஓகே. ரேட் எல்லாம் கொஞ்சம் டீசென்ட் தான். குவாலிட்டி நல்லா இருக்கு, ரேட்டுமே உங்க பட்ஜெட்ல இருக்கு, டீசென்ட். மக்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியும் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும். ஸோ எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா தெரியாது. லோ பட்ஜெட்லேயே பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. TN24 கார் ஸ்டுடியோ கிருஷ்ணகிரி. ஸோ நீங்க கிருஷ்ணகிரி மக்கள் பயன்படுத்திக்கங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்படின்னா நான் போடுற வீடியோலாம் பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இன்டெப்தா பண்றதுனா கார் தான் நம்ம இன்டெப்தா பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இப்போதைக்கு. ஓகே ஓகே. ஸோ நல்லா பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, உங்க ஏதாவது டவுட் இருந்தா நம்பர் கொடுத்துறேன். உங்க நம்பர் ஓகே, மேல டெஸ்கிரிப்ஷன்ல உங்க நம்பர் கொடுத்துறேன். ஓகே, ஏதாவது டவுட்னா மக்கள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? சரிங்க சார்.
சரி, ஓகே மக்களே, இது வரைக்கும் பார்த்தீங்க. ஸோ கிருஷ்ணகிரி மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கார் பாலிஷிங், வாஷிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறாங்க, அக்சசரிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த மினி பஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை டிராவல் பஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாரி, கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க கார் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் வாஷ் தான். ஃபுல் வாட்டர் வாஷ் மீன்ஸ் என்னன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வேக்கம் வச்சிருவோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வேக்கம் வச்சு க்ளீன் பண்ணி எப்படி டேஷ்போர்டு எப்படி இருங்க. பண்ணிடுவோம். தென் ஃபர்தராக இன்ஜின் கேபின் இருக்க தூசி எல்லாமே எடுத்துருவோம். ஆயில் இருந்ததுன்னா நம்ம கஸ்டமரோட ஒன்ஸ் கேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிகிரீஸ் யூஸ் பண்ணி இருக்கிற ஆயிலிங் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இன்ஜின் கேபின் நியூ லுக்காக நைஸ் லுக்காக கொடுத்துருவோம். தென் ஃபர்தராக பாடி வாஷ். பாடி வாஷ் ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா ஃபோம் வாஷ் யூஸ் பண்ணி அண்டர் பாடி வாஷ் அதிலே மொத்தமாக ஃபுல் வாஷ் இதிலே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா உள்ள இருக்கிற டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்ன்றது உள்ள உங்களுக்கு இருக்கவே இருக்காத அளவுக்கு வேக்கம் நாங்கள் கிளியராக வச்சு கொடுத்துருவோம். தென் ஃபர்தராக டேஷ்போர்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் கடைசியாக பண்ணி தரது என்னன்னா உங்களுக்கு பாலிஷிங். பாலிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பாலிஷர், தென் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டோரு, தென் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஷைனர், உங்களுக்கு எல்லாமே இதுலேயே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷிங் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இந்த ஃபுல் வாஷ்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம்.